Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டோட வேஸ்ட் பல்ப் வச்சு சூப்பரான ப்ரொஜெக்டர் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். இந்த ப்ரொஜெக்டர் நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது போல வேஸ்ட் பல்ப் இருந்தால் தூக்கி போடாம நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் செய்யலாம். இந்த ப்ரொஜெக்டரை எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம ஏடெக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலாம், உடனே சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பாட்டிலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளதெல்லாம். அடுத்து அதில் வந்து வாட்டர் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம ஃபுல் பண்ணி பார்க்க ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அந்த பல்புக்குள்ளே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் தர்மகோல் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாதியளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பல்போட மேற்பகுதியில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும் அதே அளவு கட் பண்ணியிருக்கேன்னா. இதனால் நம்மளோட உள்ளே இருக்க வாட்டர் வந்து வெளில லீக் ஆகாது. இது மேலே க்ளூ ஆர் ஃபெவிக் போட்டு ஒட்டிக்கலாம், அல்லது ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ போட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம மேலே நல்லா க்ளூ போட்டு நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், தண்ணி எது லீக் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்குவோம். நான் வந்து ஸ்னாப்டீல் அட்டை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உள்ள ஃப்ளிப்கார்ட் அட்டையோ வேறு எதாவது அட்டை இருந்தால் கூட எடுத்துங்க. கார்ட்போர்ட் அட்டையாக இருக்கணும். நான் ஸ்னாப்டீல் அட்டையை பேக் சைடில் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். உள்ளே அந்த வெளில பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்துச்சு, அதான் பேக் சைடில் திருப்பி இருக்கேன் அப்படியே. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நம்ம பல்ப் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பல்ப் ஷேப்பில் கட் பண்ணி அந்த பல்ப் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் க்ளூ ஆர் ஃபெவிக் போட்டு நம்ம சைடில் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கங்க, பல்ப் வந்து கீழே ஒன்றாமல் பார்த்துக்கணும். அதை நம்ம ஒட்டினோட்டி பார்க்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பேக் சைடில் எல்லோ கலரில் வந்து சார்ட் வச்சுருக்கனால அது எல்லோ கலரில் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அட்டையில் நம்ம சைடில் வந்து நம்ம மொபைல் அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நான் வரைஞ்சிருக்கிறது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என் மொபைல் சைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் மொபைல் சைஸ் வச்சு கூட அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து வச்சு ஃபிட் பண்ணலாம். அது வந்து நம்ம எவ்வளோ ஜூம் நம்மளுக்கு தேவையோ அந்த ஜூமுக்கு அளவு கட் பண்ணிக்குவோம். நான் மொத்தம் 3 அளவில் கட் பண்ணியிருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மொபைல் ஒன்று வச்சு பார்க்குறேன். இது நான் இதில் வைக்க போகிற மொபைலில், இது வந்து ஓல்டு மொபைலு. இதில் வந்து நான் இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால அந்த மொபைல் நான் வைக்கல. அடுத்து நான் வைக்கிறேன். அந்த மொபைலை வச்சு வேறு மொபைலில் உங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எம்எக்ஸ் பிளேயர்ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் கூகுள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதில் டிஸ்பிளே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்க்ரீன் ரொட்டேட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணியிருக்கோம், அதை வந்து டிக்கை வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அட்டை பாக்ஸில் வைக்கும்போது தலையில் வைக்கணும், அதை ரொட்டேட் ஆகாது. பாருங்கள் வீடியோவை. நான் வந்து கேமரா வந்து வேறு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ரியலில் பார்த்தீங்கன்னா அப்படியே தேட்டர் ஃபீலிங் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் எது இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுல எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.